மங்களகரமான துர்மிகு வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி 7/11/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக இந்த தானங்கள் கொடுக்கறதுல மகிஷதானம், அஜதானம், கஜதானம், கோதானம் இப்படி நிறைய சொல்லுவாள். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆடு தானம் பண்ணுறதுலாம் இப்போ வெகுவாக குறைஞ்சி போயிடுது. தானங்கள் இது ஆடெல்லாம் அந்த காலத்தில் ஆடு தானம் சொன்னால் இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி எடுத்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். யானையை தானம் பண்ணக்கூடிய அளவு வசதிகள் குறைவு. இப்போ ரொம்ப பெரிய விஷயமாக போச்சு. யானையெல்லாம் தானம் பண்ணுறது கஷ்டம். மகிஷ தானம்ன்றது யாரும் சில கோயில்களில் மட்டும்தான் வாங்கிப்பா, பெரும்பாலும் யாரும் வாங்குறதில்ல. கோதானம்ன்றது இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது. பொதுவாக சில தானங்களுக்கு தகுதி பார்க்கணும், சில தானங்களுக்கு தகுதி பார்க்க வேண்டாம். இப்போ அன்னதானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னதானத்துக்கு கலந்துக்கிற சாப்பிட்றவா பக்தர்களாக இருக்கலாம், இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் பசியோடு இருக்க வேண்டியது மட்டும்தான் அவசியம். பசி இல்லாத இடத்துல தானம் பண்ணுறது பிரயோஜனப்படாது. கடலில் மழை பெய்கிற மாதிரி அது எதுக்கும் பலன் தராது. அப்போ அன்னதானம்னு சொன்னிங்கன்னா யார் ஒன்றா சாப்பிட்லாம். ஆனால் இந்த கோதானம் மாதிரி சொல்லும்பொழுது மட்டும் கட்டாயம் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறோம். சில விஷயங்களை கூர்ந்து பார்க்குறது அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம பசுவை தானம் பண்ணும்பொழுது பராமரிக்கிறது, ரெண்டாவது அது இறந்த போன பிறகும் அதை அதுக்கு தகுந்த பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி பால் கறக்காமல் இருந்த போதும் பராமரிக்கிறது. நம்ம பால் கறக்கிற மாட்டோம் தானம் பண்ணுறோம், ஆனால் அது கறக்காத ஒரு நிலை வரும் இல்லையா? அப்படி பால் கறக்காத நிலையில் அந்த மாடை கடைசி வரைக்கும் பராமரிக்க வேண்டிய கடமை பசுவை தானம் வாங்குறவாளுக்கு இருக்குது. அப்போ பசு தானம் பண்ணுறவா யாருக்கு போய் சேருதுன்றது பார்க்கணும். கன்னிகா தானமாக இருந்தாலும், கோதானமாக இருந்தாலும், வித்யா தானமாக இருந்தாலும் எங்கே போய் சேர்றதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு மூடருக்கு நீங்கள் பெரிய வித்தையை கற்றுக் கொடுக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வித்தையை மூடருக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது என்ன பிரயோஜனப்படும்? ஒரு நெருப்பை எப்படி உருவாக்கலாம்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். இப்போ நமக்கு நிறைய வசதி வந்துடுது. இதே 500 வருஷத்துக்கு முன்னே நெருப்பு பெரிய விஷயம். ஒரு மூடருக்கு அதை கற்றுக் கொடுத்தா அவன் ஓலை குடிசையில் போய் நெருப்பை வைப்பான். ஆக இறந்து போன புலியை உயிர்ப்பிக்கிற ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தார். அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மூடர்களாக இருந்து அவளை கற்றுக் கொடுத்தா அவன் என்ன பண்ண, இறந்து போன அந்த புலியை புழைக்க வச்சு அந்த புலிக்கே பலியாயிட்டான்னு சொல்லுவாள். அதில் புத்திசாலித்தனமாக இருந்த ஒருத்தன் மரத்து மேலே ஏறி உட்காண்டானுவான். பொதுவாக வேதம் படித்த பெரியவர்களாக இருந்தால் விசேஷம், தீர்த்த பிராமணர்களுக்கு கொடுக்குறது விசேஷம். அது இப்போ நம்ம ராமேஸ்வரம் போகிறோம், அந்த இடத்துலையே பிறந்து வளர்ந்து அங்கேயே ஜீவிதம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது தெய்வீகத்தையே பிழப்பாக நம்பி வாழக்கூடியவர்கள் அங்கே தானம் பண்ணுறோம். காசிக்கு போகிறோம், அங்கே காசியில் கங்கை கரையில் வாழக்கூடிய வாழ்க்கை தானம் பண்ணுறோம். இப்படி அந்தந்த இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய படித்த தகுதி உள்ள பெரியோர்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பசுவை வளர்க்குறதுக்குன்னு சில மடங்கள் உண்டு. பசு மடங்கள் நிறைய பார்க்கலாம். பசு மடம்னு நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீடங்களில் அந்த பசுக்களை பராமரிக்கிறான், கோயில்களில் பசுவை பராமரிக்கிறான். இப்போ அந்த மாதிரி பராமரிக்கக்கூடிய இடத்துல கொடுக்குறதும் விசேஷம். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய பீடங்களில் பசுக்களை பராமரிப்பான். அப்போ பசுதானம்ன்றது கண்மூடித்தனமாக பண்ண முடியாது. அதில் இன்னொன்று என்னென்னா, இருக்கிற தானங்களை கோதானத்தை ரொம்ப சிறப்பாக சொல்கிறான். கும்பகோணத்துலேருந்து விஜயகுமார் எழுதியிருக்காங்க, சுவாமிஜி, எனக்கு வயது 35 தாண்டி விட்டது. எனக்கு செவ்வாய் தோஷம் உள்ளதால் திருமணம் நடைபெறவில்லை. எவ்வளவோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்துவிட்டு வந்தோம், ஆனால் எந்தவித ஒரு பலனும் ஏற்படவில்லை. பெண் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் நெருங்கி வரும் நேரத்தில் தடைப்பட்டு விடுகின்றது. எவ்வளவோ நாங்கள் முயன்றும் கடைசி நேரத்தில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே தாங்கள் சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்னுடைய திருமண தடைகள் நீங்குவதற்கு பரிகாரம் ஏதேனும் கூறுங்கள் ஐயா. இவருடைய திருமண தடைகள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சொல்கிற பரிகாரத்தை எளிய முறையில் செய்யுங்க, கட்டாயம் நல்ல பலன் இருக்கும். நீங்கள் ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு கேலண்டரில் சுவாதின்னு போயிருக்கும். உங்களுக்கு அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நாமக்கல் போய் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயரையும் நாமகிரி தாயாரையும் நரசிம்ம சுவாமியும் தரிசனம் பண்ணுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது முதல்ல போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் நரசிம்மர் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு நரசிம்ம சுவாமிக்கு அர்ச்சனை ஆரத்திலாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பெருமாள் கோயிலில்
உங்கள் ஊர்லேயோ உங்கள் எல்லையிலையோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் உங்களுக்கு அரச மரம் கன்று வாங்கி முதல்ல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் முதல்ல வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அரச மரத்தை நடுங்க. இப்போ சொல்கிறது கவனமாக வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை அரச மரத்தை நட்டுடுங்க சூரிய உதயமே மறையறதுக்குள்ளே. அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அது பக்கத்துலேயே வேம்பு விருட்சத்தையும் நட்டுடுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டோம். சுவாமிக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். நல்ல இல்லற வாழ்க்கை அமையும். ஆனால் 35 வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நீங்கள் வந்து அந்த பெண்ணோட ஜாதகத்தில் கேரக்டர், ஆயுள் பாவம், யோக பாவம், புத்திர பாவம், ஜீவன லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கிறது நல்லது. மறுபடியும் இந்த செவ்வாதோஷத்தை பற்றி அதிகமாக பயப்படாதீங்க. எளிய பரிகாரமே பலன் தரும். இதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்போ சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள். கட்டாயம் விவாகம் நல்ல விதத்தில் முடியும், அந்நியத்தில் அமையும், மனசாந்தி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. விஜயகுமார் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்ததாக காஞ்சிபுரத்துலேருந்து ராஜலட்சுமின்றவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு 2009 திருமணம் ஆனது. எனக்கு ஒரு மகனும் உள்ளான். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றோம். கோர்ட்டில் கேஸும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய கேஸ் எப்பொழுது முடியும்? என்னுடைய மகனின் எதிர்காலம் எவ்வாறு அமையும்? எனக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா மற்றும் மறுமணம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதா என்று சப்தரிஷி வாக்கியம் மூலம் நீங்கள் தான் கூற வேண்டும் சுவாமிஜி. என்னுடைய ராசி கன்னி, நட்சத்திரம் சித்திரை, பிறந்த தேதி 24/8/1990. இவங்களுடைய கேஸ் வந்து முடியறதுக்கும் மற்றும் இவங்களுக்கு வந்து மறுமணம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளதான்னு கேட்டிருக்காங்க சுவாமிஜி. இதற்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பலன் பரிகாரம் வந்திருக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு பல தடைகளை கடந்து அரசு வேலை அமையும். அதுக்கப்புறம் இந்த விவாக வாழ்க்கையில் இருக்க இந்த பிரச்சனையும் தீர்ந்து நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும். ஆனால் கருத்து வேறுபாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், வெறுமை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். உதாரணம் வந்து கணவன் ஒருவேளை குடிகாரனாக இருந்து திருந்தாதவராக இருந்து பிரியறது, இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டு வரதட்சணை பணங்களை எதிர்பார்த்து பிரியறது, இல்லை மனைவி மேலே சந்தேகத்தால் பிரியறது, அப்படி இல்லை மனைவி கட்டாயம் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும், தான் வேலை இல்லாமல் சொகுசாக வாழ ஆசைப்பட்டால் பிரியறதுன்னு பல காரணம். ஆனால் வெறுமை சாதாரண கருத்து வேறுபாடுகள்னு குறிப்பிட்டு அடிக்கடி சொல்லுவோம். சாதாரண கருத்து வேறுபாடுகள் உட்கார்ந்து பேசி தீர்க்கப்படக்கூடியது. அது கோர்ட் வழக்குக்கு போய் தீர்மானிக்கணும்னு இல்லை. பெரியவங்க பேச்சை கேட்டு 2 வீட்டுக்காரங்களும் உட்கார்ந்து பேசி தீர்க்கணும். ஏன்னா கருத்து வேறுபாடு இல்லாதவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கான்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஒருவேளை அவங்க வந்து ஊமையாக இருக்கலாம், இல்லை மூளை வளர்ச்சி குறைஞ்சவங்களாக இருக்கலாம். கருத்து வேறுபாடுன்றது இயற்கையான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், மற்றவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காமல் போகலாம். இப்போ நீங்கள் கேரளாவில் போய் பாருங்கள். இப்போ அங்கே தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சமையலில் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை ரசிப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு சுவை இருக்குது, நாம் அதை ரசிக்கிறோம். ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா காரசான சமையல், அவங்க அதை ரசிக்கிறாங்க. வட தேசங்கள்லாம் போயிட்டிங்கன்னா அடியோடு அந்த ருசி சமைக்கக்கூடிய முறை எல்லாமே மாறும். அப்போ ஒரு சாதாரண சமையலில் கூட இவ்வளோ வேறுபாடு இருக்குது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு எவ்வளோ கருத்து வித்தியாசம் இருக்கலாம். இந்த வித்தியாசம் தான் வேறுபாடு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுன்னு குறிப்பிடும்போது இந்த நம்ம எண்ணங்களுக்குள்ளே ஏற்படுற வித்தியாசம், நம்ம சின்ன சின்ன பேச்சுக்கள், சின்ன சின்ன எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பிரியறதுன்னு ஆரம்பித்தோன்னா வாழ்க்கை வந்து எப்பயும் கசப்புள்ளதாக தான் இருக்கும். அதனால் கருத்து வேறுபாடு நீங்கள் குறிப்பிட்டதுக்காக நான் இதை சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமையும் சிவாலயம் போய் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 16 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட மன வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கோர்ட்டு வழக்கு நிம்மதியாக முடிகிறதுக்கும் இன்னொரு திருமணம் அமைகிறதுக்கும் அருமையான வாய்ப்பு கட்டாயம் சுவாமி கொடுப்பார். 1